முதலில் இரட்டை ஆட்சி முறை நடைபெற்றது. எங்களுக்கு ராஜா சோமன் தான் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார்கள். புரட்சி ஏற்படுறதுக்கு மிக அவசியமான தேவையாக இருந்தது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. அன்புள்ள அனைவருக்கும் எனது அன்பான ஜேபி வணக்கத்தை கூறுவது ஆசா நண்பர்கள். சில நாட்களுக்கு முன்பு கரூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் குடிநீர் கிடைக்கப்பெறாமல் தாகம் எடுத்து மயக்கமடைந்தவர்கள் விதிப்பட்டு 41 வயதானவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த நண்பர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் நமது ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இறப்பதற்கு எந்த நோக்கமும் எந்த விளக்கமும் கிடையாது. அந்த கூட்டத்தை கலந்து கொள்வதற்குரிய அவசியமும் கிடையாது. ஆனால் ரசிகர் கூட்டத்தை அரசியல் மயமாக்க வேண்டும் என்ற ஒரு சில நோக்கத்தின் காரணமாக இந்த உயிர் பலி எழுந்தது. அவர்கள் நினைப்பது போல் அரசியல் அவர்கள் தரம் தாழ்ந்ததும் அல்ல, இது எளிதானதும் அல்ல. அரசியல் பங்கு கொள்வதற்கு பயிற்சியும் தேவை, அரசியல் தலைவராவதற்கு நோக்கமும் அறிவாற்றலும் தேவை. சகோதரர்களே, அரசியலை கொச்சைப்படுத்தாதீர்கள். அதே போன்று வாத பிரதிவாதங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அரசியல் நீதிமன்ற சட்டத்திற்கு நடைபெற வேண்டும் என்ற காரணத்துக்காக உச்ச நீதிமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அவருடைய தீர்ப்புகள் ஒருதலை சட்டமாக இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு சிலர்கள் ஏற்படுத்திய அந்த செயல் உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்பு தூக்கி எறிந்த அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செயல் அச்சுறுத்தும் வகையிலும் நிர்பந்திக்கும் வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் தோன்றுகிறது. இந்த 2 செயல்களையும் தயவு செய்து நம்ம முதல் பதிவிலே தமிழ்நாட்டில் நடந்த 5 நிகழ்வுகளையும் வடநாட்டில் இருந்த 5 நிகழ்வு மொத்தம் 10 நிகழ்வுகள் நம்ம போட்டு இதுதான் நம்ம பதிவு போடுவதற்கு காரணம் என்று சொல்லியிருந்தோம். அந்த 10ஓடு இந்த 2 நிகழ்வுகளும் சேர்த்து இவைகளுக்கான காரணங்களும் நடத்துவதற்கான நோக்கத்தையும் மைய புள்ளி எங்கே இணைகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஒன்றாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். மகதம் தோன்றியது கிமு 642 அப்படின்னு தொழில்நுட்ப புஷ்யகுப்த சோழன் ஆட்சி ஏற்பட்டது கிமு 185 என்று குறிப்பிட்டோம். இப்ப இந்த கிமு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஏற்பட்டது ஒரு மத சார்பாக இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு உலகத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் ஒன்று கூடி 20ஆம் நூற்றாண்டு முற்காலத்தில் இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னுட்டு அவங்க அந்த AD BC பிஃபோர் கிரைஸ்ட் அந்த அனாட்டானமி சொல்லிக்கிற அந்த 2 பதிலா CE காமன் எரா அப்படின்னு போட்டாங்க. இதுக்கு பேரு BCE அப்படின்னு சொன்னாங்க. இது AD காமன் எரா என்றும் BCA BCE பிஃபோர் காமன் எரா அப்படின்னு மாத்தினாங்க. இது தமிழ்ல பொது ஆண்டு என்றும் பொது ஆண்டுக்கு முன்னர் என்றும் அழைத்தாங்க. நாமும் இன்னுமே சொல்ல போற காலகட்டத்துல இந்த கிமு கிபி என்று சொல்வதற்கு பதிலாக காமன் எரா BCE என்று சொல்ல முயற்சிக்கின்றோம். அந்த பழக்கத்தில் பழையது போல BC AD என்று வந்துவிட்டால் தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது இருக்கின்ற நாம் இதிலிருந்து CE என்றும் BC என்றும் அழைப்போம். சென்ற 3 பதிவுகளே நாம் ஆரியர்கள் இந்திய தீபம் வந்திருந்தது, அவர் குடிய மறந்து சமூகமாக மாறியதிலிருந்து 16 ஜனபடாஸ் உண்டானதும் அதற்கு பின்பு மகா ஜனபடாஸாக 4 தோன்றியதையும் நாம் பார்ப்போம். இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த பொழுது முதல் இந்த ஜனபடாஸ் தோன்றதுக்கு பின்பு தோன்றியதுதான் மகதம். மகதம் என்பது 642 துவங்குகின்றது. அதற்கு பின் 185 மௌரிய பிரயத்னத்தை கொலை செய்துவிட்டு ஆட்சி கட்டில் அமைகின்றார். இந்த 2 நிகழ்வுகளும் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் சிறப்புரிமை என்று தாண்டி சென்ற பொழுது அண்ணல் அம்பேத்கர் மட்டும் மகதம் தோன்றியிலிருந்து இந்திய வரலாறு தோன்றுவதாகவும் அந்த 185 புஷ்யமுத்து சுந்தன் ஆட்சிக்கு வந்த பீடம் எதிர் புரட்சி என்றும் வர்ணிக்கின்றார். இந்த இடைப்பட்ட காலத்தில் 457 ஆண்டுகள் வரலாற்றில் இருந்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பௌத்தம் ஒரு புரட்சியாகும், அது ஒரு மாபெரும் புரட்சியாகும். இது சமுதாய புரட்சியாக தோன்றியதாகவும்
அதிலும் மேலாக சமூக அரசியல் புரட்சியாக மாறியது. இந்த புரட்சி எத்தகைய ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை அறிய வேண்டுமாயின் இந்த புரட்சி ஏற்படுவதற்கு முன்பு இருந்த சமூக நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரெஞ்சு புரட்சியின் மொழியில் கூறுவதென்றால் இந்திய நாட்டில் நிலவிய அமைப்பு முறையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய அறிவுரையின் அடிப்படையில் இப்பொழுது நாம் அந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை பார்ப்போம். முதலில் இந்தியாவிற்கு வந்த ஆரியர்கள் தங்கிய இடம் சப்த சித்த பிரதேசத்தில். அந்த சப்த சித்த தங்கிய ஆரியர்கள் பழகி பெருகி அவர்கள் கங்கை சமுத்திரத்திற்கு வந்தார்கள். அங்கு குடியமர்ந்து சமூகமாக மாறி பின்பு அங்கு ஒரு ராஜ்யங்கள் அமைத்துக் கொண்டார்கள். ஆக அவர்களுடைய முதலில் ஆரம்பித்த இடம் சப்த சித்துவாக இருந்தாலும் அவர் முழுமையாக தங்கிய இடம் தற்போதைய நிலையில் சொல்ல போனால் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச பகுதிகள், அவர் டெல்லி வரை உள்ள பகுதியில் அவர்கள் பழகி பெருகி இருந்தார்கள். அவர்கள் அங்கு சென்றவர்கள் சமூகமாக மாறிய பின்பு அவருடைய தலைவர்களை ராஜா என்று அழைத்துக் கொண்டார்கள். மன்னராட்சி தான் நடைபெற்றது, பரம்பரை ஆட்சியும் நடைபெற்றது. ராஜாவின் முக்கிய பணி எதிர்நாட்டை மக்களிலிருந்து காப்பது, சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, நீதி வழங்குவது. இது ராஜாவின் முக்கிய பணியாக இருந்தது. அந்த ராஜாவின் கீழ் இருந்த பிராமணர்கள் எங்களுக்கு ராஜா சோமன் தான் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த பிராமணர்களுக்கும் மன்னருக்கும் அடிக்கடி மோதல் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் எல்லாம் மன்னர்கள் பணிந்து சென்று விடுவார்கள். இதுவரை நாம் வந்தேறி இந்த சமூகத்தை ஆரியர்கள் என்று அழைத்து வந்தோம். ஆனால் முதலில் இப்பொழுதுதான் நாம் பிராமணர்கள் என்று கூறுகின்றோம். அப்படின்னா பிராமணர்களும் ஆரியர்களும் வேறா அல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னு ஒரு பெரிய வினா எழுந்தது. ஆனா நமக்கு தேவையான சொல் பிராமணர் என்பது யார்? இதை பற்றிய செய்தியை நாம் பின்னர் தெளிவாக தருவோம். இப்பொழுது பிராமணர்கள் அந்த போது வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நால்வர்ண கோட்பாடும் வர்ணாசிர தர்மங்கள் அங்கு நிலை பெற்றிருந்தன. அங்கு பிராமணர்கள் நல்லாட்சிக்காக யாகங்களும் நடத்தினார். அந்த யாகங்கள் நடத்தும் பொழுது பிராமணர்களுக்கு அதிகமாக காணிக்கை வழங்கினார். அந்த காணிக்கை பெற்றுக் கொண்ட பிராமணர்கள் அவர்களை மிகவும் புகழ்ந்து பாராட்டினார்கள். அப்படி புகழ்ந்து பேசியவர்களுக்கு பக்கபலமாக பல பேர் அவருக்கு துதி பாடினார்கள். இந்த செய்திகள் அனைத்தும் நமது வைதிக இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று மக்களும் யாகங்களும் சடங்குகளும் செய்தார்கள். இது இந்த பகுதியாக இருக்கும் பொழுது இது முன்னே பகுதியாகிய அந்த சப்த பிரதேசம் என்பது இரண்டாவது மிகப்பெரிய பகுதி. அந்த பகுதி அவர் முதல் தங்கிய காரணத்தினால் அந்த பகுதியில் இருந்த பழங்குடியினர் தமது வாழ்வாதாரத்தை இழந்தார்கள். இங்கு இது ஒரு முக்கியமான பகுதியாக இருந்த காரணத்தினால கைபர் போன கணவாய் அருகாமை அமைந்திருக்க காரணத்தினால் எல்லா நாட்டு மக்களும் இந்தியா வரும்பொழுது இதன் வழியாக வர வேண்டிய காரணமாக இருந்தது. ஆகவே இந்த பகுதி அதிகமான படையெடுப்புகளால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அமைந்தது. உதாரணமாக முதலில் 6ஆம் நூற்றாண்டில் பாரசீக மன்னர் சைரஸும் 5ஆம் நூற்றாண்டுல டாரிஸும் 4ஆம் நூற்றாண்டுல அலெக்சாண்டரும் தொடர்ந்து படையெடுத்து வந்தார்கள். அவர் படையெடுத்து வந்தது தரைப்படை மட்டும் செய்யவில்லை, அவர் கப்பற்படைகள் தாக்குதல் நடத்தினால் இந்த பகுதி அதிகமான பாதிப்புக்குள்ளாகியது. அந்த காலத்தில் மிக புகழ்பெற்றிருந்த கபிசா என்ற நகரமே முழுமையாக அழிக்கப்பட்டது. அதை பற்றிய எந்த விதமான செய்திகளும் இல்லாத அளவுக்கு முழுமையாக அழிக்கப்பட்ட நகரமே அழிக்கப்பட்டது என்றால் கிராமங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம். அப்போது இருந்து இன்று வரை அந்த பகுதியில் இருந்த பழங்குடி மக்கள் தங்கள் பிரதேசத்தை காப்பதற்கு தற்போது வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறந்த போர் வீரர்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் அதிகமாக பயன்படுது அந்த பகுதி மக்களுக்கு தான் என்று நீங்க புத்தகத்துல படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெளிவா தெரியும். அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த பகுதி மக்கள் இன்றளவும் முன்னேற முடியாமல் நிலையான ஆட்சி செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் பல நாட்டு மக்கள் அந்த பிரதேசத்தில் வந்து போரிட்டதுனாலும் அவர்கள் அழிக்கப்பட்டனாலும் இதுவரை அந்த வழி சில்க் என்று போறக்கூடிய வழிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா ஊர்ல இருந்து மக்கள், முக்கியமா கிரேக்கம், அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான் எல்லா பிரதேசங்களையும் அங்க மக்கள் சேர்ந்தாங்க. அங்க மக்கள் சேர்ந்த காரணத்தினால
புதிய நகரங்கள் தோன்றியது. அது வந்து முக்கியமான வியாபார தலமாக மாறியது. பரஸ்பர தொழில் பரிமாற்றம் செய்யக்கூடிய தளமாக அமைந்தது. அதாவது எப்படின்னாக்க, இப்ப நகரங்கள் தோன்றுகிற காலம், அப்ப நகரங்கள் நிர்மாணிக்கிறதுக்கு தீபகற்பத்துல யாருக்குமே முன் அனுபவம் கிடையாது. அப்ப முன் அனுபவங்கள்ல நபர்கள் தேவைப்பட்டப்ப அவங்க எல்லாத்தையும் வெளிநாட்டில இருந்து வரவழைச்சுக்கிட்டாங்க. அப்படி தொழிலுக்கு தேவையான பரிமாற்றம், கட்டணம் கட்டுறதுக்கு, நிர்வாகம் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கிருந்து வந்தாங்க. குறிப்பாக கிரேக்க யவன அதிகாரிகள் அதிகமான பேர் இங்க வந்தாங்க. அப்படி வந்த காலத்தால இந்த இடம் வந்து 2 புதிய நகரங்கள் தோன்றுவதற்கு காரணமா இருந்தது. நகரங்கள் வந்து நைசா அண்ட் தக்சிலா. இந்த 2 நகரங்கள் அங்க பெரிய காரணத்தால நிறைய மக்கள் தங்கினாங்க. வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் தகுந்தாங்க. வியாபாரங்கள் பெருகலிச்சு. இந்த தக்சிலா நகரம் வந்து முக்கியமானது எப்படின்னாக்க, மகாபாரதம் முதலில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் இதுவேதான். தக்சிலா தான் அது நடந்தது. ஆக இதுவரை ஆரியர்களுக்கு கப்பலை பற்றி அல்லது கடலை பற்றி எந்த செய்தியும் கிடைக்காதப்ப இங்க கப்பல்ல வந்து போக்குவரத்து காலத்தால இவங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. இந்த நாட்டுல இருந்தது எல்லாமே அங்கே ராஜாக்கள் ஆட்சி தான் நடைபெற்றது. ராஜாவின் ஆட்சி தான் நடைபெற்ற. ஆனா ராஜாவுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான். அவர் வந்து மற்றவங்க போரிட்டாங்கன்னாக்க மற்றவங்க வந்து பாதுகாப்பது மட்டும்தான் மக்கள் வேலை. மற்ற எல்லா வேலைகளும் எல்லா நிர்வாகத்தை முழுசுமே அங்கிருந்த ஆட்சி குழு நடத்துச்சு. முதியவர்களுடைய ஆட்சி குழு, முதியவர்களுடைய ஆட்சி குழு தான் எல்லா நிர்வாகத்தையும் அமைச்சது. அதனால அங்க வந்து முதலில் இரட்டை ஆட்சி முறை அங்க நடைபெற்றது. இந்தியாவுல முதலில் அதுக்கு பின்னாடி 2 ஆட்சி முறை நடந்திருக்கு. ஒரு தடவை நம்ம கிளை காலத்துல பெங்கால் நடந்துச்சு. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மாண்டேக் சேம்ஸ்போர்ட் அந்த திட்டத்துல உங்களுக்கு எல்லாம் நடந்துச்சு. அப்ப அவர் காலத்துல இரட்டை ஆட்சி முறை 2 ஆட்சி நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் பார்க்க தெளிவாக பார்ப்போம். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க, இங்க இரட்டை ஆட்சி முறை முதலில் நடந்த இந்த இடம், அதுக்கப்புறம் 2 ஆட்சி நடந்துச்சு. இரட்டை ஆட்சி நடந்த ஒரே இடம் இதை விட. இதை தவிர அப்ப இருந்த பகுதி, முக்கியமான பகுதிகள் அப்படின்னாக்க மால்வா என்ற இந்த இடம், அதுக்கு அப்புறம் நம்ம மகாராஷ்டிரா, குஜராத் இதெல்லாம் சேர்ந்த இடம். அதுக்கப்புறமேட்டு இங்க பீகார், வங்காளம், இங்க வந்து ஆந்திர பிரதேச பக்கத்துல ஒரு இடம் இருந்துச்சு. இங்க நாக்பூர் அந்த பக்கத்துல இருக்க ஏரியா, அலைடு ஏரியா, அந்த ஏரியால ஒரு இடம். இவங்க எல்லாம் மொத்தம் பிரதேசம் இருந்துச்சு. இதுல முக்கியமா சொல்ல போனாக்க இங்க பீகார்லயும் வங்காளத்திலையும் குடியாட்சி நடைபெற்றது. இங்க சூத்திரவு ஆட்சி நடைபெற்றது. இந்த இடத்துல எல்லாத்தையும் எதேச்சதிகார ஆட்சி நடைபெற்றது. எதேச்சதிகார ஆட்சியும் தெரியும். மற்ற பெரியவர்களுடைய இதுல அடிப்பணிந்து அவங்க எல்லாம் நடந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து குழுவின் தலைவர்கள் தான் ஆட்சி செய்தார். குழுவின் தலைவர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க தவிர அவங்க சொந்தமா எல்லாமே கப்பம் கட்டிக்கிட்டாங்க. யாரு அவங்கள மேல் இருக்கவங்க யாராவது, அதே மாதிரி அந்த காலத்துல இவங்க மற்ற மேல் இருக்கிற ஆட்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு நடந்திருந்த ஒரு கப்பம் கட்டுற ஆட்களா தான் இருந்தாங்களே தவிர சொந்தமா நடத்தக்கூடிய எந்த செயலும் இல்லை. இங்க எல்லாருமே குழு தலைவர்கள், குல தலைவர்கள் தான் ஆட்சி செய்தாங்க. கிழக்கு பகுதியில் இருந்தவங்க எல்லாருமே ராஜாக்கள் ஆட்சி நடத்தப்படுறது. அவங்களும் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் தெரியுது. இவங்களுடைய செய்த நம்ம பீகார், பெங்கால், ஆந்திர பிரதேசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம வந்து பௌத்த இலக்கியங்கள் இருந்து கிடைக்கும். இங்க இருக்க இந்த மால்வா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற பகுதி, பஞ்சாப் போன்ற பகுதியோடைய நடவடிக்கைகளை முடிச்சு நம்ம கிரேக்க இலக்கியங்கள் கிடைக்கலாம். இப்படிதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படிதான் இந்த ஆட்சி அளவு. ஆனா எல்லா இடங்களிலும் ஆட்சி முறை என்பது கிராமம், மாவட்டம் அந்த பிரதேசமாக மாறிதான் இருந்துச்சு. எல்லா இடத்திலும் ஆட்சி முறை என்று நடைபெற்றது. கிராம தலைவர்கள் மிகவும் அதிகமாக போற்றப்பட்டார்கள். அவருக்கு அதிகமான அதிகாரம் இருந்தது. அவர் நேரடியாக அரசரை சந்தித்து முறையிடவோ அல்லது நேரடியாக பார்ப்பதற்கோ எல்லா தகுதியுள்ளவர்களாக அமைந்திருந்தார்கள். இந்த இப்படிதான் அந்த காலத்தில் இருந்த ஆட்சி முறை என்பது. அதுக்கு ஒரு சமூக நிலை அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஆரிய சமூகம் சமய ஆன்மீக நிலை மிகவும் தரம் தாழ்ந்து இருந்தது. ஆண் பெண் எல்லாருமே மது இருந்து பழக்கம் மேல இருக்கிற அத்தனை மக்களுக்கு இருந்தது. சூதாட்டம் அரசாங்கத்தால அந்த அங்கீகரிக்கப்பட்டது. சூதாட்டம் நடத்துவது கௌரவமாகவும் பெருமையாகவும் கருதப்பட்டது. சூதாட்டத்தை அழைத்தால் மறுக்க கூடாது என்ற முறையும் இருந்தது.
பெண்கள் முதலாம் மிக அதிகமாக கௌரவமாக நடத்தப்பட்டார்கள். பின்னர் அடிமைகளை விட மிக மோசமான நிலைமையில் அவங்க நடத்தப்பட்டாங்க. முன்னெல்லாம் பெண்கள் கட்டுப்பாடு என்பது எதுவுமே கிடையாது. அவர் நினைச்சாங்க யார்கள் உறவுகளை கொண்டு பிள்ளை பெற்றுக் கொண்டு சுதந்திரமாக இருந்தாங்க, உரிமை பெற்று இருந்தாங்க. ஆனா பிற்காலத்துல அவங்களே வாடகைக்கு விடும் அளவுக்கு மிக கேவலமாக நடத்தப்பட்டார்கள். இதுதான் அந்த காலத்துல அவங்க வச்சிருந்த அவங்களுக்கு பெண்களை படிக்கவோ சொத்து சேர்க்கவோ அனுமதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்த காலம் தான் அந்த காலம். இந்த காலம்லாம் இந்த காலத்தினால மக்களுக்கு புரட்சி ஏற்படுறதுக்கு மிக அவசியமான தேவையாக இருந்தது. ஆக முக்கியமா புரட்சி ஏற்படுறதுக்கான காரணங்களை நம்ம பார்ப்போம். நால்வர்ண கோட்பாடும் சமூக நால்வர்ண கோட்பாடுகள் பொழுது எல்லா இடங்களிலும் அமிழ்ந்திருந்தது. நம்ம நால்வர்ண கோட்பாடு மட்டுமே ஒரே வரியில சொல்லிவிட முடியாது. அது நம்ம 2வது பதிவில நால்வர்ண கோட்பாடு நம்ம மிக அதிகமாக தெளிவாக சொல்லி இருந்தோம். அதனால மறுபடியும் அந்த நால்வர்ண கோட்பாட்டுல சில பகுதிகள் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப நால்வர்ண கோட்பாடு நம்ம 2வது பதிவுல நால்வர்ண கோட்பாடு தனியா நம்ம போட்டிருக்கோம். இதை நீங்க முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப தயவு செய்வது நம்ம 2வது பதிவான நால்வர்ண கோட்பாடு தயவு படிக்க வேண்டியது. அது சில கருத்துக்களை மட்டும் இந்த காலத்துல நம்ம தேவையை முன்னிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அதை படிச்சாதான் புரியுன்றதை புரிஞ்சுக்குங்க. நால்வர்ண கோட்பாடு அப்படின்றது முதல்ல கிராம பகுதியா இருந்தப்ப அப்ப இருக்க தேவையின் அடிப்படையில் அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் சமூகத்தை 4ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி பிரிக்கிறது உதவியா இருக்கிறது அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு குழு அமைச்சாங்க. அதுக்கு தன்வந்தரம் அப்படின்னாக்க ஒரு ஒவ்வொரு அது நடக்கிற நிகழ்ச்சி என்பது தன்வந்தோட பேரு. அந்த நிகழ்ச்சியில மனு சப்தரிசிகள் ஒண்ணு கூடுவாங்க. இந்த மனு குழு தலைவர், சப்தரிசிகள் குழுவோட உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் கூடி சேர்ந்து இருப்பாங்க. அந்த இவங்க சேர்ந்துட்டு மக்களை 4 வகையை பிரிப்பாங்க. அந்த 4 பிராமணர்கள் என்றும், சத்திரியர் என்றும், வைசியர் என்றும், சூத்திரர் என்று பிரிப்பாங்க. இந்த 4 பிரிவுகளும் 4 ஆண்டுகள் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த 4 ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் இந்த தன்வந்தர் கூட்டம் நடக்கும். அப்ப மறுபடியும் அந்த மனு சப்தரிசியை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த குழுவில இருந்து அவங்க மறுபடியும் இந்த 4 பேர்த்த குடிப்பாங்க. ஆக இதுதான் முதல் கட்டம். முதல் காலகட்டத்துல இது மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த 4 ஆண்டுகளுக்கு யுகம், ஒரு யுகம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் அவங்க தன்வந்தர் நடத்துவாங்க. மறுபடியும் பிராமின், சத்திரியர், வைசிய, சூத்திரர் இருப்பாங்க. போன தடவை பிராமின்ல இருந்தாலும் இந்த தடவை வைசியரா மாறுறதுக்கும், இப்போ வைசியரா இருந்த ஒரு மறுபடியும் பிராமணா மாறதும், சூத்திரர் இருந்த பிராமணா மாறது, பிராமணா இருந்த சூத்திரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆக இந்த முதல் காலகட்டத்துல வர்ணம் நிலை இல்லாமல் இருந்தது, மாற்றத்தக்கதாக இருந்தது. ஒரே ஆளு ஒரே காலகட்டத்துல பிராமணாவோ வைசியராவோ சூத்திராவோ எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதனால நிலையானது அல்ல, மாற்றத்தக்கதாக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட்ல இப்படி இருக்கிறத இந்த யாரு சொல்லி தரது பிராமணர்கள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், சொல்லி தர தெரியலையே. அவங்களுக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்ட காலத்துல அப்ப என்ன செஞ்சாங்கன்னாக்க ஆச்சாரியார்னு ஒரு ஆசிரியர், இந்த ஆச்சாரியார்கிட்ட அந்த கிராமங்கள் இருந்த அத்தனை நபரோடு தன்னுடைய மகன்கள் 8 வயசு ஆனது கொண்டு போய் அவங்க விட்டுறாங்க. அவர் 12 வருஷம் கிளாஸ் எடுக்கிறார். 12 வருஷம் கிளாஸ் எடுத்துட்டு அது எல்லாம் முடிச்ச பிற்பாடு அவர் என்ன செய்யறாரு, 20ஆவது வயசுல கான்வெகேஷன் தமிழ்ல அழைக்கிறது. அந்த காலத்துல அவர் என்ன செஞ்சாருனாக்க இந்த மக்களை எல்லாத்தையும் பிரிச்சார். எப்படி நீ அவருடைய 12 காலகட்டத்துல அந்த பையனோட படிச்ச படிப்பை வச்சு அவருடைய திறமையை அனுபவிச்சு சில பேர்த்த பிராமின் என்றும், சில பேர்த்த சத்திரி என்றும், சில பேர்த்த வயசு என்றும், சில பேர்த்த சூத்திரன்னு அவரு பிரிச்சார். இப்ப குழு பிரிச்சு 2வது ஆச்சாரியா பிரிக்கிறாரு. இந்த ஆச்சாரிய பிரிச்ச காலகட்டத்துல இவைகள் அனைத்தும் என்ன ஆயிடுச்சுனாக்க ஒரு வாழ்நாள் முழுவதும் இந்த வர்ணம் நிலை பெற்றது. இந்த வர்ணம் என்பது 4 ஆண்டுகளுக்கு நிலை பெற்றது. இந்த நிகழ்வு உபநயனம் என்று சொல்லுவாங்க. இந்த நால்வர்ண கோட்பாடு முதல் பகுதியாக சொல்ற முதல் காலகட்டம் என்பது 1500ல ஆரியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. அத ஒரு கிராமமா அமைகிறதுக்கு அவங்களுக்கு சுமார் 300 வருஷத்துக்கு தேவைப்படுது. பிசி 1200ல இருந்து 800 வரலையும் அவங்க முதல் ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த ஆச்சாரிய குழு அமைக்கிறதுல 800 ஆரம்பிச்சு 185 வரலையும் நடக்குது. இந்த காலகட்டத்துல 2வது ஸ்டேஜ் நடக்குது.
அதாவது ஆச்சாரிய தலைமை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள். அந்த 3வது ஸ்டேஜை பத்தி அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காலகட்டத்துல வர்ணாசிர தர்மம் என்பது நடைமுறை இருந்தது. ஆச்சாரியார் பிரிவினையில இது ஒரு வாழ்நாள் முழுவதும் இருந்த காலகட்டமாக இருந்தது. வர்ண தர்மம் சொல்கின்ற 4 முறை வாழ்க்கை முறை இருந்தது. 1 பிரம்மச்சரியம், 2 கிரகஸ்தன், 3வது வனப்பிரசாதம், 4வது சன்னியாசம். இந்த 4 முறையாக வச்சு அவங்க வாழ்க்கை முறைகளை அமைச்சிருந்தாங்க. இதை 4 தர்மங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் நடைமுறையில இருந்தது. இந்த 4 வர்ண கோட்பாடோடு சேர்ந்து இந்த வாழ்க்கை முறை 4 தர்மங்களையும் அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க. இப்ப இருக்க காலகட்டம் என்ன அப்படின்னாக்க, மனிதர்களை பிரித்து வைத்த காரணத்தினால், ஒரு வாழ்நாள் முழுவதும் மாற்றங்கள் இருந்தனால, ஒரே ஒரு கிராமத்துல இருந்தவங்க பிரிச்சு வச்சதுல அவங்களுக்குள்ள ஒவ்வொரு போட்டி இருந்துச்சு. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பெரிய சச்சரவுகள் தோன்றதற்கான காரணங்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப 2 பேர் எல்லாருமே ஒன்றோடு ஒன்று ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் போராடிட்டு காலகட்டமா இருந்தது. அதாக 2வதாக ஆண்களும் பெண்களும் பலரை மணந்து கொள்கின்ற வழக்கம் அப்போது இருந்தது. ஒரு ஆண் எத்தனை பெண்களா வளர்ந்துக்கலாம், அதே மாதிரி பெண் எத்தனை பேரா வளர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. கூடா ஒழுக்கம் எல்லா நிலையிலும் இருந்தது. கூடா ஒழுக்கம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது தெரிஞ்சுக்கங்க. அடிமை முறை இருந்த மக்கள்லாம் அடிமை முறையில வாழ்ந்தாங்க. அதே மாதிரி பெண்களும் அடிமையில் இருந்தாங்க. ஆனா பெண்களும் வாங்கவும் விற்கவும் பட்டாங்க. இது நிறைய நம்ம வைத்திய இலக்கியங்கள் இதை பற்றிய கதைகள் நிறைய உண்டு, படிங்க. பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாடகைக்கு விடப்பட்டார்கள். இந்த செய்தி நிறைய இருக்குது. நீங்க ஆரியர்களுடைய புத்தகங்கள் இருக்குது, அந்த தயவுசெய்து பாத்தீங்கன்னாக்க தெரியும். வாடகைக்கு விட்டதெல்லாம் கதை தெரியும் உங்களுக்கு. அது அடுத்த ஒன்றாக ஒரு வழக்கு அவங்கள்ட்ட இருந்தது. ஒரு சிறந்த மகனை கிடைக்க போறனாக்கா, நல்ல அறிவுள்ள திறமசாலியான ஒருத்தர்கிட்ட தன்னுடைய பெண்களை அனுப்பி விட்டாக்க, அவங்க அங்க போய் குழந்தை பெற்று அந்த குழந்தை மிக அறிவாளியா இருக்கும் அப்படின்ற ஒரு பழக்கம், ஒரு சிந்தனை ஆதிகள் மத்தியில இருந்துச்சு. இந்த இவங்கள்ட்ட இருந்து சொந்தமா இந்த சிந்தனை வந்திருக்கா அப்படின்னாக்க இல்ல. இந்த சிந்தனை எங்க இருந்து வருதுன்னாக்க, கிரேக்கத்துல சாக்ரட்டிஸ் சிஷியனாக வைக்கப்பட்ட பிளேட்டோ அவர்களுக்கு இந்த சிந்தனை இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த பரிச்சயம் செய்து பார்த்து இவர் டெஸ்ட் மொழியா செஞ்சு பார்த்தாரு. பெரிய உடல் ஒரு ஆண்களை பிரிவுகளை கொண்டு நல்ல புத்திசாலிகளை ஒரு இடத்துல வச்சுட்டாரு. ஒரு திறமை உடல்வாக உள்ளவர்கள் தனியா வச்சுட்டாரு. அதே மாதிரி பெண்களையும் தனியா வச்சு இந்த பெண்களை அவர்கள்ட்ட அனுப்பி குழந்தை பெற்றுக் கொள்வது பரிச்சாத்தியம் செய்வது போல், அது டெஸ்டா செய்வது மாதிரி அவரு பழக்கத்துல வைத்திருந்தார் என்பது நமக்கு பிளேட்டோ படிக்கப்படும் தெரியும். அதே பழக்க முறை, ஏன்னாக்கா நம்ம முன்னாடி நம்ம சொல்லி போன முதல் பதிவுல நம்ம சொல்லியிருந்தோம், ஆதிகள் செய்த எந்த செயலும் சொந்தமா எதுவுமே செஞ்சதில்ல, அவரோட காப்பி தான் செய்வாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த முறையையும் அவங்க கிரேக்கத்திலிருந்து நடைமுறைப்படுத்தி இங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க அனுப்பின உயரியவர்களுக்கு தேவர்கள் என்று அழைச்சாங்க. முதலில் இவர்கள் அனுப்பி இருந்தது, பிற்காலத்தில் அந்த தேவர்கள் அது உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா உங்க பொண்ணு வயசு வந்துச்சுட்டா உடனே என்கிட்ட அனுப்பி விட்டுரு அப்படின்ட்டு தேவர்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி உரிமை கொண்டாட ஆரம்பிச்ச காலகட்டத்தில் என்ன பண்ணது, இவரால அந்த பெண்களை திருப்பி பெற முடியல. அப்ப சொன்னாக்க அவங்க பணம் கொடுத்து தான் கூப்பிட்டு வர வேண்டிய, பணம் கொடுக்கிறது அவதானம் என்று அழைக்கப்பட்டது. ஈட்டு தொகை கொடுத்துதான் அந்த தேவருக்கு கூப்பிட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி கூப்பிட்டு வந்த பிற்பாடு அந்த மகளுக்கு திருமணம் நடத்தப்ப அந்த திருமணத்துல ஒரு லஜ ஹோமம் என்று வளர்க்கப்பட்ட ஒரு ஹோமம் வளர்க்கப்பட்டது. இன்றைக்கு கூட நம்ம திருமணங்கள்ல ஹோமம் என்று வளர்க்கிறாங்க. ஏன் வளர்க்கிறாங்க யாராவது நம்ம கேட்டதே இல்லை. அது ஏழு கேளுங்க. அந்த காலத்தில் நடப்பட்ட அவதாரத்தின் அடிப்படையில் நடைபெற்ற லஜஹோமத்தோடைய எச்சம் தான் இப்ப நடக்கிற லஜஹோமம் என்பது. அந்த லஜஹோமம் நடப்பாங்க. அந்த லஜஹோமத்தை சுத்தி 3 சுத்து சுத்துவாங்க. எதுக்கு அந்த 3 சுத்துங்க யாருமே கேட்கறது இல்ல, கேளுங்க. அதான் எதுக்கு சுத்துறீங்க கேளுங்க. இது எங்கன்னாக்க, அந்த காலத்துல அவதானம் கூப்பிட்டு வந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து வச்சுக்கிறப்ப அந்த லஜஹோமத்தை சுத்தி 7 ஸ்டெப்ஸ், அது சப்தபதி சடங்குன்னு பேர். அந்த சப்தபதி சடங்கு நடக்கிறப்ப 7 ஸ்டெப் நடக்கிறதுக்கு முன்னாடி, 7வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேவர்கள்
திரும்பி வந்து அப்பா நீ கொடுத்த அந்த அவதானம் எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொடுத்தாதான் நான் விடுதலை கொடுப்பேன் அப்படி கேட்டாங்கன்னாக்க அவர் எவ்வளவு கேட்கிறாரோ அந்த தொகையை கொடுத்தாதான் அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை பெற்றாதான் அந்த திருமணம் என்பது அங்கீகரிக்கப்படும். அந்த திருமணம் என்பது அந்த பெண் ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் அங்கீகரிக்கப்படும்னாக்க அந்த தேவனுடைய ஒப்புதல் இல்லாம நடைபெறாது. அதனால்தான் கோடான கோடி தேவர்கள் சாட்சியாக எதுக்கு சொல்றாங்க அப்படின்னாக்க அந்த தேவர்கள்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்களாம். இந்த பெண்ணை விடுதலை சொன்னதை அவர் சாட்சியாக இருந்தார்கள் என்பது ஒப்புதான் இந்த திருமணத்துல அந்த சடங்கு நடத்தப்படுகிறது. அந்த சப்த வெப்ப வந்து அதை 3 சுற்று சுத்துறாங்க. அது காலத்து 7 ஸ்டெப்ஸ் நடக்கிறது, சப்தபதி சடங்கு நடத்துறாங்க. ஆக இந்த அவதானம், லஜோரோமம், சப்த சடங்கெல்லாம் இவங்களே ஆரம்பிச்சு இவங்களே இன்னைக்கு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திரும்ப அதெல்லாம் எல்லாம் கேட்டுக்கீங்க. இந்த காலகட்டத்துல அருவருப்பான கேவலமான வந்து நடந்துட்டாங்க. வைதிக இலக்கியங்கள்ல கதைகள்ல நிறைய இருக்குது. இதே போன்று குழந்தைக்கு திருமணம் நடைபெற்றது, மறுமணம் மறுக்கப்பட்டது. இன்னொரு வழக்கு அவங்கள்ட்ட இருந்தது. அந்த வழக்குக்கு போய் நியோகா என்று பெயர். இந்த முறை எப்படினாக்க எல்லா குடும்பத்துக்கும் ஆண் பிள்ளைகள் அவசியப்பட்டாங்க. அது பெரிய கௌரவமாக கருதப்பட்டது. ஆண் பிள்ளை இல்லாத வீடுகள் மிகவும் கேவலமாக கருதப்பட்டது. அதனால அங்க இருக்கவங்க எல்லாமே ஆண் பிள்ளையை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்ப என்ன செஞ்சாங்கன்னாக்க தம் மகளுக்கு ஆண் பிள்ளை இல்லை என்றால் அந்த பிள்ளையோட அப்பா வேற யாருக்கையாவது போய் சொல்லி அப்பா என் மகளுக்கு வந்து ஆண் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்த, அவளுக்கு குழந்தை இல்ல, ஆண் பிள்ளை இல்ல, அதனால நீங்க வந்து ஏதாவது குழந்தை பெற்று தரணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு அந்த ஆரிய சமூகம் ஒற்றுக்கொண்டது. இந்த முறைக்கு பேரு நியோகா முறை என்று பெயர். அப்ப நம்ம முன்னே குழந்தை திருமணம் இருந்துச்சு. அதனால ஒரு 8 வயசு பிள்ளைக்கு 40 வயசு ஆளு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு பருவம் அடைஞ்சு நல்ல பக்குவமா இருக்கப்ப அவர் வந்து வயதாயிட பிற்பாடு உடலுறவு கொள்ளக்கூடிய தகுதியை அவர் இழந்து விடுவாரு. அப்ப தம் மகள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த நியோகா முறையில ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இவரை குடும்ப நடத்துறதுக்கு அவங்க தந்தையார் செய்யக்கூடிய வழக்கம் ஆரிய சமூகத்துல இருந்தது. இப்படி அந்த சமூகத்தின் முழுமை நம்மளால சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு தரங்கட்டு தாழ்ந்து போனதும் ரொம்ப சீர்குலைந்து இருந்த காலகட்டத்துல மக்கள் மத்தியில ஒரு மாற்றங்கள் தேவைப்பட வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனா ஒரு நிலையான மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுல யாரு அரசாட்சி நடத்தக்கூடிய அளவுல நம்ம முன்னாடியே பார்த்தோம். பல இடங்கள்ல வந்து ராஜாக்கள் ஆட்சி புரிந்தாலும் பல இடங்கள்ல குடியரசு ஆட்சியாளர் ஏகாதிபத்திய அரசுகள் தான் அதிக இடங்கள் ஆட்சி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. மால்வா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற இடங்கள்லயும் நிறைய இடங்கள்ல அவங்க ஆட்சி செஞ்சது முழுசுமே ஏகாதிபத்திய அரசு இருந்ததுனால மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய அரசு இல்லாத காலத்தால ரொம்ப துன்பப்பட்டாங்க. அப்ப இந்த குடியரசு இருந்த ஆட்சியில புத்தர் என்ற ஒரு மனிதன் தோன்றினார். அவர் மக்களுக்கான விடுதலை அடைய வேண்டும் என்ற புதிய சிந்தனையோடு மக்கள் ரொம்ப பாடுபட்டார். அவருடைய சிந்தனையின் அடிப்படையில, வழிமுறை அடிப்படையில், எளிமையான முறை மக்கள் போதியத்தின் அடிப்படையில மக்கள் அதை கேட்டு மனம் மாறினாங்க. தனது வாழ்க்கை முறையை மாற்றிக் கொண்டார்கள். வாழ்க்கை முறை மாற்றுவதும் இல்லாம புதிய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு உண்டாகக்கூடிய எல்லாரும் சுமூகமாக வாழ்ந்த காரணத்தினால அந்த ஒரு சமூக புரட்சி அல்லது சமூக மாற்றம் அந்த மக்களிடையே தோன்றியது. இந்த சமூக மாற்றம் பற்றிதான் நம்ம வந்து சமூக புரட்சியாகவும் முதல் புரட்சியாகவும் சொல்றோம். இதோட இந்த காலகட்டத்துல புத்தர் நடத்திய அந்த போராட்டம் என்ன, அவர் நடத்திய தத்துவங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்று அடுத்த பதிவில் பார்ப்பவர் சொல்லி அதிலிருந்து உங்களை விடைபெறுவது ஆசான் படகன். நன்றி, வணக்கம்.